யார் போட்டோ வச்சிருக்காரு? அதெல்லாம் கைது ஏந்தவர். முன்னாடி அம்மா போட்டோ இருந்துச்சு ஒரு பைக்குள்ள, இப்ப யாரு போட்டோ இருக்கு தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே கீழ இருந்து திரிஷான்னு கத்துறாங்க. அத சொல்றதுக்கு என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி வேலையெல்லாம் இவர் பெரிய ஆளுங்கிறாரு. சேர வேண்டிய இடத்துல கரெக்டா சேர்ந்திருக்கிறாரு. அந்த மாதிரி வேலையெல்லாம் இவர் பெரிய ஆளு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு தான் சொல்றாரு. செங்கோட்டையன் அவர்களே, சிந்திக்க வேணும் என்று நாக்கு இருக்குது, வாக்கு பேசுனே, அசிங்கமா போய் ரோட்ல நடக்க முடியாது. அத்தனை ஆதாரத்தை வச்சிருக்கிறேன், எல்லா ஆட்டமும் தெரியும் தேம்பா. நீ யாரெல்லாம் எப்பப்பா கேஸ் இருந்தது எல்லாம் நான் முதலமைச்சர் இருக்கும் போதே எடுத்து வச்சுட்டேன். நீ என்னைக்கு பிடிஎம் செயல்பட ஆரம்பிச்சியோ அன்னைக்கே நான் உஷாராயிட்டேன். நான் முதலமைச்சரா இருக்கிறப்ப சும்மா இருந்தேன்னு நினைக்காத, எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். நீ எப்ப எனக்கு எதிராக நகர்ந்து போறேன்னு தெரிஞ்சதோ அந்த அடுத்த நிமிஷமே உன்னை பற்றிய எல்லா ஆவணங்களையும் நான் கைவர சேகரித்து விட்டேங்கிறாரு. அது என்னன்னா, இப்ப இந்த இடத்துலதான் ஒரு கன்ஃபஷன் இருக்குது, அதாவது ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் இருக்குது. கொடநாடு கொலை கேஸ் ஏன் நடந்துச்சு, அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் ஏன் ஆஃப் பண்ணப்பட்டுச்சு, அங்க இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரிக் காவலாளிகள் ஏன் கொல்லப்பட்டாங்க, கொல்லப்படுறாப்ல கார் டிரைவர் சஜுன் கொல்லப்பட்டாரு. அதாவது அதை தொடர்புடைய அத்தனை பேர் கிட்டத்தட்ட வியாபம் வழக்கு தான் உங்களுக்கு தெரியும். மத்திய பிரதேசத்துல வியாபம் வழக்குல தான் இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கொல்லப்பட்டாங்க. அதே மாதிரி ஒரு மர்மமான கொலை வழக்கு தான் இந்த வழக்கு. இதுல எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்தில் தன்னை அறியாமல் பகிரங்கமா ஒத்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, சசிகலாவை வெளியில் அனுப்பிவிட்டு அடுத்த வேலையே இவர் செஞ்சதே இந்த கொடநாடு கொலை வழக்கு, குறிப்பாக இந்த ஆவணங்களை எல்லாம் எடுப்பதற்காகத்தான். அப்ப அந்த வீடியோக்கள் எல்லாம் இவங்க ஆடின ஆட்டம் எல்லாம் வீடியோவா சசிகலா வச்சிருந்திருக்கு. அதை எல்லாம் கையகப்படுத்துவதற்காகத்தான் இவர் இவ்வளத்தை செஞ்சிருக்கிறாரு. அந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப தன் கையில் இருக்குது, நான் வெளியில விட்டோம்னா நாரிரும் அப்படின்னு மிரட்டுறாரு.